தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய மற்றொருவர் கொலை. தேனியில கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் கனிம வளங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்த ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். என்ன விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆபாச பதிவாளரா இருந்தாலும் சரி, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, ஆயுத பாதுகாப்பு கொடுத்து காப்பாத்துவோன்னு நிக்கிறாங்க திமுக. எதற்காக, ஏன், யாருக்குன்றத உள்ள பாட்டு. இளம் சிறுத்தையும் மூத்த சிறுத்தையும் ஒன்றாக சேர்ந்து பர்னிச்சர் கடையில போய் அன்னைக்கே காசு கேட்டு வந்தோம், தலைவர் பிறந்த நாளைக்கே தரமாட்டேன்ட்டீங்க, ஒழுங்கா ஒரு 1000 ரூபாய் போட்டு விட வேண்டியதானே அப்படின்னு சவுண்ட கொடுத்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள். யாருக்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்க? என்கிட்ட என் நிலம் இருக்கு, அதுவும் 300 ஏக்கரா, காமிச்சிருங்க பாப்போன்னு இபிஎஸ்க்கு சவால் விடுத்திருக்கிறார் அமைச்சர் KN நேரு. கொந்தளிச்சு பேசியிருக்கிறார். 2021 தேர்தலின் பொழுது கொடுத்த எல்லா வாக்குறுதியும் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி விட்டாரா? விடியல் எங்கே அப்படிங்கிற பெயர்ல அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரா இல்லையாங்கிறத ஒரு புத்தகமாவே போட்டிருக்கிறார் பாமகவின் அன்புமணி அவர்கள். சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். எதுக்காகன்றத உள்ள பாட்டு. இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். சீர்னாதான் சிறுத்தைன்னா யாருன்னு கூட எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிறுத்தை ஒண்ணு வந்து சீரி காமிச்சிருக்கு. அதுவும் இளம் சிறுத்தை போனா பரவாயில்ல, மூத்த சிறுத்தை ஒண்ணு, இன்னொரு மூத்த சிறுத்தை, ஆக மொத்தம் 3 பேரும் வந்து எங்க சீரிச்சு. அது திருவாரூர்ல போய் சீரி இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பர்னிச்சர் கடை. ஆகஸ்ட் 17 ஐயா திரும்ப சீர்றதுக்கு இருக்கு. சீர்றது என்னன்னா இது ஆமா, இதுக்காக பணத்துக்காக டொனேஷன் கேட்டு போயிருக்காங்க. நிகழ்வு நடத்த போறோம். நியாயம் தான், பல தடவை போயிருக்காங்க. தலைவருடைய பிறந்த நாள் வருது, நாங்க நிகழ்வு நடத்தணும் அன்னைக்கே வந்தோம். அன்னைக்கு ஆகஸ்ட் 17க்கு முன்னாடி அன்னைக்கே வந்து காசு கேட்க வந்தோம். அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப் இல்ல, அங்க போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, அக்கௌண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கோம். ஓனர் எங்க? இப்பவும் இல்லன்னாங்க. அவங்க போன் நம்பரை கொடுங்க, நான் பேசணும், இன்னைக்கு அவர் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த சிறுத்தை வந்து சவுண்டை கொடுக்க, இளம் சிறுத்தை வந்து மூத்த சிறுத்தை வந்து இல்ல பொறுமையா இருங்க, பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்படியாக இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய ஒரு பர்னிச்சர் கடையில. இதை பண்ணது யாருன்னா விசிகாவுடைய நிர்வாகிகள். அதுலயும் போனை போட்டு ஒருத்தர், சார் நான் விசிகாவுடைய நிர்வாகி, ஒன்றிய செயலாளர், பட்டக்கன்னு கட் பண்ணிட்டாரா? அப்படிதான் கட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு இப்படிதான் படக்கன் கட் பண்றாரு, இன்னைக்கு இப்படிதான் படக்கன் கட் பண்றாரு. புலிவளத்துல கடையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க. நாளை பின்ன ஒரு மாநாடு அது நீங்க வந்து வேனையெல்லாம் நிறுத்தி விட்டு 4 சேர தூக்கி போட்டு உடச்சா தெரிய போகுது. பணம் கொடுக்கும், ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டியா, அதையாவது கொடுங்கய்யா அப்படின்னு தகராறு பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற வந்து லேடிஸ் கிட்ட இந்த தகராற நிகழ்த்தி இருக்கிறாங்க. தகராறுலாம் பண்ணல, உரிமையோட கேட்டிருக்காரு. நாளை பின்ன ஒரு வேனை வந்து நிறுத்திட்டு 4 சேர தூக்கி போட்டு உடறான்னா அந்த பர்னிச்சர் கடை நாசமாயிருமா இல்லையா? இது அன்பா? இதான் அன்பு. இப்படி உரிமையோட கேட்டிருக்காரு. சரி சரி சரி. சோ இப்படிப்பட்ட சவுண்டுகளை கொடுத்தது யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாவம் சிசிடிவி. மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்களேன்ற மாதிரி சிசிடிவி. அதெல்லாம் இல்ல, தெரியுது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமாமா? ரெக்கார்ட் ஆகும். இதெல்லாம் ஓகே, அவர் பாக்குறாருல, அவர்கிட்ட சொல்லிரு, இதெல்லாம் நான் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாலும் நம்மள திமுக அரசு காப்பாத்துன்னு நம்பிட்டாங்க போல. ஆமா, நாம விசிக நிர்வாகி, திமுக நமக்கு சப்போர்ட் இருக்கு. நம்ம வந்து தோழமையோடு சுட்டி காட்டும் போது நம்மளையும் அவங்க தோழமையோட தானே சுட்டி காட்டுவாங்க. அதனால கூட்டணி கட்சியான விசிகாவை இப்படியான ரவுடித்தனங்களை எல்லாம் செய்ய வைத்து வேடிக்கை பார்க்கிறதா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. திருவாரூர்ல இன்னும் எத்தனை கடைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை விசிகா செய்தது அப்படிங்கிற, திருவாரூர்னா கொஞ்சம் உரிமையை ஜாஸ்தியாவே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த பிரச்சனை நடந்திருக்குது. அதனால இந்த திருவாரூர்ல ஐயா கருணாநிதி அவருடைய சொந்த ஊருங்கிற ஒரே காரணத்துக்காக உரிமை அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க. திருவாரூர்ல இன்னும் எத்தனை கடைகள்ல இந்த மாதிரியான டொனேஷன்கள் வந்து திருவாரூர் மட்டும்தானான்ற கேள்வியும் இருக்கு. அதனால ஆகஸ்ட் 17 எழுச்சி நாள் அன்றைக்கு சிறுத்தைகள் எழுச்சிக்காக யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்து உதவுனாங்க அப்படிங்கிறத நீங்க யாராவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லிருங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். 3 காவலர், அதுவும் ஒருத்தர் ஆயுதம் மேந்திய ஒரு படை. இது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க. தாவேக்காவுடைய மாநாட்டுல ஒருத்தர் வெளியே அனுப்புனாங்களே அவரா? ஐயோ, என்னப்பா பேசுற இப்படி எல்லாம்? முக்கியமான ஒரு நபர்ப்பா, பயங்கரமா நீ கேள்விப்பட்டிருப்ப. அவரு ரொம்ப பரபரப்பான ஆளு, சமூக வலைதள பதிவுகளுக்கெல்லாம் பேர் போனவர். தெரியாது? தெரியலையா? என்ன இப்படி சொல்லிட்டாப்ல? சரி சொல்லுங்க. குடியாத்தம் குமரன்றவர் இப்ப தெரிஞ்சிருக்கும் எல்லாரும். என்ன மாதிரியான பேச்சுக்கெல்லாம் அவர் வந்து திமுகக்குள்ள வெளியே அனுப்புனாங்களே, உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே இருக்காரா இல்லையா? அது அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஏன்னா பயங்கரமான ஆபாச வார்த்தைகளுடன் பதிவு செய்யக்கூடியவர், தொடர்ந்து எல்லாருக்கும் அர்ச்சனை, அதே வார்த்தைகளை கொண்டு அர்ச்சனை செய்யக்கூடியவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை நீக்கிற மாதிரி நீக்கி
சேர்த்துற மாதிரி சேர்த்தி மாத்தி மாத்தி பண்ணி இப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு போயிருக்கிறது. அதாவது அவருடைய ஆபாச பேச்சு கணைகளுக்கு திமுக காரங்க கூட தப்பல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. எலெக்ஷன் வருது இல்லையா, கொஞ்சம் இதே தானே பண்ணாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அப்படி வெளில அனுப்புவாங்க, அப்படி அன்பா கூட குட்டிப்பாங்க. இந்த சைடு சைதை சாதிக்கா இப்படி வா அப்படின்னு இவங்க தொடர்ச்சியாக யார் யார் இந்த மாதிரி ஆபாச விமர்சனங்களை வைக்கிறாங்களோ எதிர்கட்சியினர் மீது, இல்ல அவங்களுக்கு யார் செலக்டிவா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரோல், அந்த ரோலை யார் சரியா செய்யறாங்களோ அவங்களை எல்லாம் இப்படி உள்ள கட்சியை விட்டு நீக்கிற மாதிரி நீக்குவாங்க. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட சில சமயம் நீக்குவாங்க. ஆனா திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க திமுக குழியே. ஆனா இந்த குடியாத்தம் குமரன் அவர்கள், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய சீமான், இத அதிமுகவுல முன்னாடி இருந்த சசிகலா அவர்கள் எல்லாரையுமே வசைபாடிட்டார். எடப்பாடி பழனிசாமியை கூட இப்படி எல்லாரையுமே வசைபாடினவருக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. ஆனா என்னன்னா இவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தாலும் இவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? எப்படி கொடுப்பாங்கன்ற கேள்விதான் வருது. எஃப்ஐஆர் போடப்பட்ட நபர் மீது எப்படி இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பீங்க? இதுக்கு எந்த சட்டம் வகை செய்யுது? யாரோட இது ரெக்கமெண்டேஷன் பேர்ல இந்த பாதுகாப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற கேள்வி கேட்கறாங்க. அதுவும் அவருக்கு வீட்டுடைய அந்த கண்ட்ரோல்ல வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேல எப்படி ஒரு ஆட்சி நடக்குதுன்றத பாருங்க. யார் யார் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ அவங்கள நாங்க எப்படினாலும் பாதுகாப்போம். அதாவது ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு காலகட்டங்களில் விஐபிக்கு இருந்துச்சு. இப்ப யாருக்கு இருக்குன்னா இந்த மாதிரியான ஆபாச பதிவாளர்களுக்கு இருக்கு. என்ன சட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு கொடுத்து? எதிர்கட்சியினர் சாதாரணமா ஒரு ட்வீட்டை போட்டா கூட நடுராத்திரி செவரேறி குதிச்சு அவங்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க, ஒரு ஊடகத்துல இன்டர்வியூ எடுக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த சேனலையே முடக்கணும்னு கேஸெல்லாம் போட்ட திமுக அரசு இன்னைக்கு இவரை வேடிக்கை பார்த்து, அதுவும் பாதுகாக்கிறதுக்கு துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கு. என்ன சட்டத்தின் அடிப்படையில இவருக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்தீங்க? முதலமைச்சரே ஒரு அரசாணையை போட்டு இந்த பாதுகாப்பை கொடுத்திருப்பாரான்னு கேள்வி கேட்கிறாரு. இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான திமுகவுடைய ஆபாச பதிவாளர்களை பாதுகாத்து கொண்டு மற்ற கட்சிக்காரங்க எங்களை தாக்குறாங்க, எங்களை ஆபாசமா திட்டுறாங்க அப்படின்னு சொல்றது திமுகவுடைய ஒரு விக்டிம் பிளேவா இருக்கு. ஸோ இது எவ்வளவு நாள் போகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் திமுக காரங்க ரொம்ப நல்லவங்க தான்ப்பா. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல இன்றைக்கு ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டதற்கு தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையா? ஆமா, அதுவும் திமுக ஆட்சியில தினம் ஒரு சில கொலை நடந்துட்டு தான் இருக்கும். கொலைக்கான காரணம் என்னன்றத மட்டும் தான் நீங்க கேட்க வேண்டியிருக்கும். என்னப்பா இன்னைக்கு எங்கும் கொலை நடக்கலையா? தனிநபர் பிரச்சனையா, சொத்து தகராறா, இப்படிதானே காரணம் சொல்லுவோம். அதுல எந்த காரணம் இது? இதுல கனிம வள கொள்ளையை அவர் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணதுக்காக, அதற்கு புகார் கொடுத்ததற்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துல ஜெகபர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டார். இந்த வருஷத்துக்குள்ளே தான் நடந்துச்சு. இதுவும் இந்த வருஷத்தே தான் நடந்திருக்கு. அது மார்ச் மாசம், இது ஆகஸ்ட் மாசம். கனிம வளத்துக்கு யார் யார் கொள்ளையை எதிர்க்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆபத்து காத்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. இதுல என்ன நடந்தது? இதுல காமைய கவுண்டன்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரி, அந்த கல்குவாரினால சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம கேரளாவுக்கு இந்த மாதிரி கனிம வளங்களை கடத்திட்டு போறாங்க, அதனால லாரி மாதிரியான விஷயங்கள்னால எங்களுக்கு சிக்கல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதற்கு புகார் கொடுத்திருக்கிறாரு இளைஞர் சசிகுமார் அப்படிங்கிறவர். அந்த சசிகுமார் தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லி நேற்று அழைக்கப்பட்டு கத்தி குத்தி கொல்லப்பட்டிருக்கார். ஸோ இது ஒரு பச்சை படுகொலை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஆனாலும் இந்த படுகொலைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடுத்து சாரி சொல்ல போறாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத்துக்கு சாரி கேட்டாரு. கவினுடைய அப்பாவது நேத்தம்பை தலைமைச் செயலகத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. அடுத்து சசிகாந்துடைய குடும்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வரைக்கும் நாங்க மன்னிப்பு தான்ப்பா கேட்கறது. எத்தனை மன்னிப்பு தான் கேட்கறது? தினசரி உங்க ஆட்சியில் நீங்க மன்னிப்பு தான் கேட்கணும். ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி மன்னிப்பு ஆட்சி அப்படின்னு தான், சாரி ரூலிங் அப்படின்னு தான் சொல்லணும் போல, அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இந்த குடும்பத்தினர் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் இந்த பணத்தை வாங்க மாட்டோம், பாடியை வாங்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. இல்லை, எத்தனை கொலைகள் நடந்தாலும் கனிம வளம் கடத்தப்படுவதை தடுக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ள மாட்டோங்கிறதுலையும் உறுதியாத்தான் இருக்காங்க போலதான் தெரியுது. திருச்சியில பஞ்சப்பூர்னு ஒரு இடம், சரி, தொலைதூரமான ஒரு பிளேஸ். ரொம்ப பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி ஒண்ணுமே இல்லையா அந்த ஏரியால. ஆனா அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பிச்சுக்கிட்டு பறக்குதான். சூப்பர். சுத்தி ஒரே ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்காகத்தான் அந்த பஸ் ஸ்டாண்டே கட்டப்பட்டு இருக்குங்கிறது. ஏன்னா அங்க இருக்கிற நிலங்கள்லாம் நல்ல விலைக்கு போகணும்ன்றதுக்காக இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே அந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. எங்கெல்லாம் நிலத்தோட விலையை ஏத்தணுமோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வாயா, கொண்டு அந்த நிலத்தை ஏத்தியா. திட்டத்தை கொண்டு வர நம்மளால முடியுமா? அமைச்சர்களால தானே முடியும். அதுதான்யா, அதை செஞ்சு அதைத்தான் இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள். KN நேருவோட நிலம் இருக்காங்க,
அந்த நிலத்தோட மதிப்பு உயரணும்ன்றதுக்காகவே அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை அங்க திறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்ச உடனே கொந்தளிச்சு போயிட்டாரு. யார பாத்தியா சொன்ன, யார பார்த்து என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆயிப்போச்சு. என்ன பார்த்தா என்ன மாதிரியான ஒரு வந்து 300 ஏக்கர் இருந்தா அரசாங்கமே எடுத்துக்கிட்டோம், மக்களே எடுத்துக்கிட்டோம், போங்கப்பா நீங்களே வச்சுக்கோ, பழனிசாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையோட சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துல உள்ளவங்க யாரு பேர்ல அப்ப யாரு பேர்ல இருக்கோ தெரியல, அதனால யாரு வேணா எடுத்துக்கங்கப்பான்ற ஒரு கொந்தளிச்சு போயிருக்கிறாரு. இதற்கு வந்து இபிஎஸ் என்ன பதில் சொல்ல போறாருன்றது நமக்கு தெரியல. ஏற்கனவே அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அவங்களுடைய கூட்டத்துக்கு ஏதாவது ஆம்புலன்ஸ் வருது கேட்டா மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருத்தர் கால் பண்ணாருன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைகள் பெருசா போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த 300 ஏக்கர் நில பிரச்சனை வந்திருக்கு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, எவ்வளவு ஃபேமஸான பாட்டு, எவ்வளவு அப்படியே கிளிக்கான பாட்டுல. ஆனா கேட்டு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ஏன்னா அன்னைக்கு 2020 மாசம் தான் இருக்கு, திரும்ப ஏதாவது ஒண்ணு வரும், பாட்டு வந்துருக்கிறீங்களா? ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கிட்ட இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஸோ இப்போ அந்த பாட்டு வந்து மீண்டும் ஒலிக்கிறதுக்கான நேரம் நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. ஏன்னா விடியல் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பாமகவுடைய அன்புமணி அவர்கள், என்னது விடியல் இல்லையா, 100க்கு 120% எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கு. எஸ், அந்த 120 விழுக்காடு நிறைவேற்றப்பட்ட அந்த வாக்குறுதிகளை தான் பாமகவுடைய அன்புமணி அவர்கள் ஒரு புத்தகமா போட்டு விடியல் எங்கே, என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அது என்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க, அதுல அறகுறையா நிறைவேற்றினது எவ்வளவு, முழுசா நிறைவேற்றினது எவ்வளவு, நிறைவேற்றாதது எவ்வளவு, என்னப்பா இப்படி சொன்னீங்கன்னா நாங்க எப்படி அந்த லிஸ்ட் தான் நம்ம பல திட்டங்களை போட்டு இப்பதான் நாங்க வந்து மக்களை இப்படி ஈர்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்து நீங்க உண்மையெல்லாம் அப்படி டப்பு போட்டீங்கன்னா அதாவது நிறைய இந்த கவர்ச்சி திட்டங்களை காமிச்சு மக்களை ஈர்த்து ஏமாத்தலாம். ஆனா அவர் கொடுத்த ஆய்வறிக்கை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. திமுக அளித்த வாக்குறுதிகளோட எண்ணிக்கை 505, முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66 தானா. 66 தானா? அறகுறையா நிறைவேற்றினதும் 66 தானா. நிறைவேற்றவே படாதது 373. மொத்தத்துல ஸ்ட்ரைக் ரேட் 12%ங்கிறாரு அன்புமணி அவர்கள். 12% ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டு 120. இதை தாண்டி ஒரு 5 வாக்குறுதி அப்படி கொடுத்தாங்களாம். மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, எதை பேசினாங்களோ அதுவே இல்லங்கிறாருப்பா. ஓகே, சோ இப்போ இந்த ஒரு பென்சில் அப்சரா பென்சில் விளம்பரத்துல ஒண்ணு வரும், நான் மேக்ஸ்ல 100க்கு 105 அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம பாமகவுடைய இந்த தமிழர் நலன் சார்பாக 4 வாக்குறுதி கொடுத்தாங்களாம். ஒண்ணு கூட நிறைவேற்றலையா? ஒண்ணு கூட. சூப்பர். அடுத்து அதுக்கப்புறம் லோகாயுக்தா. ஐயோ, ஞாபகம், இந்த முதலமைச்சரே ஊழல் பண்ண அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது. ஆமாயா, எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது சொல்லிருப்பாருப்பா, நீங்க ஆளுங்கட்சி இருக்கும்போது கேட்டிருக்கீங்க. அதான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் மறந்துருவாங்க. அதை வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் வாக்குறுதி எண் 18ல சொல்லியிருக்காங்க. இந்த பொன்முடி அமைச்சருடைய பதவி பறி போனதுக்கு அப்புறமா உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமா இன்னும் பெரிய லிஸ்டே இருக்குப்பா. உச்சநீதிமன்றத்துக்கு போய் சொத்து குவிப்பு வழக்குல வந்துட்டு விசாரணை ரத்து பண்ணுங்க போனாங்க. அடுத்தது பாருங்க, ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21. சிறப்பு நீதிமன்றம் அமைச்சிட்டாங்களா? இல்ல. ஓகே, எல்லாம் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரமே, நாங்க பார்த்தா தெரியல. சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. இதை தாண்டி அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும். இவரே மறந்து டூர்லாம் மறந்துட்டார் போல இருக்கு. ஏற்கனவே இவர் போன பல டூருக்கு என்ன செலவுன்னு கேட்டாங்க. ரோட் ஷோ கிளம்பிடுறாங்க. இவரும் இவருடைய மகன் ஐயா உதயநிதி அவர்களும். சோ 2 பேருடைய ரோட் ஷோக்களை கணக்கு போட்டாலும் நிறைய செலவா இருக்கும். இன்னொன்னு விவசாயிகளுக்கு கொடுத்திருக்காரு. கேரளாவில் செயல்படுத்தப்படுவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும். வாக்குறுதி எண் 32 செய்யப்படும் சொன்னது செய்யாம கேரளாக்கு போகும்போது செய்யலான்னு இருக்காரு. இப்ப போறாருல கேரளாக்கு, உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து நிறைய மனு எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 307 கொண்டு எழுதி கொடுத்து ஐயா ஒரு கோரிக்கை தான் நிறைவேற்றப்படும். அதை இப்ப கொடுத்தா அவரே பார்த்து அவருதான் தெரியாதையா, அடுத்த தேர்தல் அறிக்கையை தம்பி இதெல்லாம் சேர்த்துரும் தம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தல் அறிக்கையா போட்டுருவாரு. அதனால இந்த ஆவணத்தை பத்திரமா வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இதேதான் ரிப்பீட் ஆகுமா அப்படின்றது மக்கள் அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் எவ்வளவு குறை சொன்னீங்க. கூட்டணி கட்சினா வந்து என்ன சும்மா நினைச்சிட்டீங்களா? அநீதியை எதிர்த்து வெளிநடப்பு கூட பண்ணுவோம்ன்றத நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். வெளிநடப்பு பண்ணினதுக்கு சாயங்காலம் சாப்பிடும் போது ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. அது ஏப்பா, நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையா? சென்னை மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அது தூய்மை பணியாளர்களுக்கான இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சிக்கு மாதாந்திர கூட்டம்னு நடக்கும். அந்த கூட்டத்துல இன்றைக்கு
இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை விவாதிக்கணும்னு கம்யூனிஸ்டுடைய மாமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க. சரி, உறுப்பினர்கள் விவாதிச்சாங்களா? இல்ல. முடிஞ்சிருச்சுல. என்னத்து முடிஞ்சிருச்சு? சொல்லிட்டோம் இல்லையா, அவங்களே ஓகேன்றாங்க. நீங்க என்ன? இப்படி விவாதிக்க மறுத்ததன் காரணமாக கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியே வந்து அவங்க வந்து கோஷம் போட்டிருக்காங்க. 4 பேர் தானே, ஒரு 4 பேர். அந்த 4 பேர் போட்ட கோஷம் தான். அதை தாண்டி கூட்டணி கட்சியாக இருந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகாவோ எந்த கட்சிகளுமே திமுகவுடைய அரசுக்கோ ஆட்சிக்கோ எந்த நெருக்கடியும் கொடுத்தது கிடையாது. இதுதான் ஏன் நெருக்கடி? இன்னும் எப்படி நெருக்கடி கொடுப்பாங்க? காலையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா சட்டம் கொண்டு வாங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆமா, காலையில போய் தளபதிக்கு சலாம் போட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மத்தியான போராட்டத்துல கலந்துக்குவாங்க எல்லாரும் கூடயும். அந்த 4 பேர் திரும்ப ஜெயிக்க வேணாமா? 4. ஆமா, அதான் அந்த 4 சீட்டுக்காக இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 4 சீட்டு ஜெயிச்சு கிடைச்சா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் மட்டும்தான், அடையாள எதிர்ப்பு. நாங்க என்னதான் எதிர்த்தாலும் அந்த கூட்டணியில தான் இருப்போம். வேற எதுவும் கூட்டணிக்கு ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடி கூட டைரக்டா கொடுத்துற மாட்டோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. மக்கள்கிட்ட இந்த தடவை பழிக்கு போகுதான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.